அண்ணனின் ரசனைகள். அண்ணாவுக்கு ரசனை அதிகம். அதை பலமுறை கண்டு வியந்திருக்கிறேன் நான். ஒன்றுக்கு 10 கடை ஏறிதான் சட்ட துணியோ பேண்ட் துணியோ எடுப்பான். சட்டையை கச்சிதமான அளவில்தான் தைத்து கொள்வான். மோட்டார் பைக்கை அவன் துடைப்பதும் பாலிஷ் போடுவதும் அந்த காலனிக்கே வெளிச்சம். அத்தனை பயபக்தி. என் உருவம் அதில் தெரியணும். போய் ஒரு டப்பா பாலிஷ் வாங்கிட்டு வா சேகர் என்று என்னை வேலை வாங்குவான் அண்ணா. டில்லியிலிருந்து வந்திருந்தால் அடுத்த வீட்டு ஜானி. என் ஜானா, முகம் கலையாயிருக்கும் உனக்கு. முகத்தையே கோரமாக்குற அளவுக்கா அத்தனை பெரிய ஒரு தோடு போட்டிருப்ப. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர் போல இருக்கு. பாவம், அவரை சோதிக்காத. இதை கலட்டிட்டு பழையபடியே ரிங்கை போட்டுக்கோ. அதுதான் உனக்கு பாந்தமாக இருந்தது. புறப்பட்டு போகிற போக்கில் அவளை பார்த்த ஒரு பார்வையில் ராஜா இப்படி சொல்லிட்டு சென்றான் என்றாலும் அவன் கூற்றில் உண்மை இருக்கும். அவன் ரசனை மாற்று குறையாதது என்பது உணர்ந்த ஜானா அக்கணமே காதில் ரிங் அணிந்து கொண்டாள். சாயந்தரம் அதை பாராட்டு விதமாக குட் என்று கூறி வைத்தான் ராஜா. நம்ம ராஜாவோட அழகுக்கும் ரசனைக்கும் ஏற்றவளா பெண் பார்க்கணும். நான் போய் முதலில் பெண்ணை பார்த்துட்டு தான் அவனை அழைக்கணும் என்றெல்லாம் திட்டமிட்டு அம்மா பல இடங்களில் பெண் பார்த்தாள். சென்ற வாரம் அம்மாவும் அப்பாவும் பார்த்துவிட்டு வந்து ஒரு பெண்ணை பற்றி வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தனர். பெண் எலும்புச்சம்பழ நிறம். அவள் உதடுகள் ஆப்பிளை போல் சிவந்திருக்கும். உடம்பு தளத்தலென அப்படி ஒரு அழகு. பிஏ படிச்சுட்டு துடுக்குத்தனம் இல்லை. அடக்கம் ஒடுக்க குடும்ப வாங்கு. நம்ம ராஜாவின் ரசனைக்கு ஏற்றவள். மற்றவர்களின் விமர்சனங்கள் ராஜாவிடம் ஒரு ஆசைகளை கூட்டின. அவன் நிதானமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் அந்த பெண்ணை பார்க்க ஆவலாக இருக்கிறான் என்பது புரிந்தது. என்ன ராஜா, நமக்கு இஷ்டம் இல்லைன்னு நினச்சிடுவார் ரங்கநாதன். நாளைக்கு போலாமா பெண்ணை பார்க்க என்று ஆரம்பித்தாள் அம்மா. நான் சாயங்காலம் விஸ்வநாதன் வீட்டுக்கு போகணுமே. 4:30க்கு பெண் பார்ப்பதாக ஏற்பாடு. அப்பா ஞாபகப்படுத்தினார். ரங்கநாதன் வீட்டு பெண் ராஜா முதலில் பார்க்கட்டும். அந்த பெண்ணை இவனுக்கு பிடிச்சுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் திரும்பும்போது விஸ்வநாதன் வீட்டையும் பார்த்தா போச்சு. ரசனை மன்னன் ராஜா கச்சிதமாக உடுத்திக்கொண்டு சிரிப்பு வழி முகத்தோடு புறப்பட்டான். லக்ஷ்மிகரமான பெண் வீட்டுக்கு நானும் ராஜாவுடன் சேர்ந்திருந்தேன். அந்த பெண் வந்தால் அம்மா சொன்னது அத்தனையும் மெய். இவன் ராஜானா இவனுக்கு ஏற்ற லக்ஷ்மி தான் அவள். நிறத்திலும் அழகிலும் அமைப்பிலும் இவள் என் அண்ணியாக வர ரொம்ப பொருத்தமானவள். அடக்கமாக எங்களோடு வந்து சகஜமாக உட்கார்ந்தாள். கை கூப்பிட்டு விட்டு போய்விட்டாள். அவன் எழுந்து போன பின்பும் வெகு நேரம் அந்த இருக்கையில் அவள் இருப்பதைப் போல ஒரு பிரமை என்னுள் தோன்றியது. அண்ணாவின் முகத்தை பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சியும் குறுகுறுப்பும் முற்றுகையிட்டிருந்தன. எப்புரா சேகர் என்று மெல்ல என்னை கேட்டபோது நான் வெக்கத்தோடு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? அண்ணா நிறைவோடு சிரித்தான். அடுத்து விஸ்வநாத வீட்டில் நுழைந்தோம். இந்த பெண் எங்களோடு சகஜமாக உரையாடினாள். நாணப்படாமல் நம்பிக்கையோடு ராஜாவை பார்த்து சிரித்தாள். அவள் மேல் படித்திருந்த வைரங்கள், அவளை மறைத்திருந்த பட்டாடைகள், அவள் பிம்பங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள், சாண்ட்லியர்கள், எமல்ஷன் பெயிண்ட் சுவர்கள், அவர் காலடியில் நழுவும் பழுங்கி தரை, அவள் வீட்டு குஷன் சோஃபாக்கள், மெத்தைகள், திரை சீலைகள், அபூர்வமான சித்திர சிற்பங்கள், கனிகளை குளிர்விக்க ஃப்ரிட்ஜும் காற்றை குளிர்விக்கும் ஏர் கண்டிஷன் யூனிட்டும் என்று எத்தனை கண்களுக்கு விருந்தாக தெரிந்தனவோ அத்தனைக்கும் நேர்மாறாய். எப்புரா சேகர்? ராஜாவின் கேள்வி என்னை உசுப்பியது. நான் அந்த பெண்ணை பார்த்தேன். எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலனா? அவன் சிரித்து கொண்டான். வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாதுமாக அம்மா கேட்டார், என்னடா ராஜா, முதலில் பார்த்த பெண் தானே உன் சாய்ஸ்? இல்லைம்மா. பழிச்சின மறுப்பு அவன் குரலில் ஒலித்தது. என்னடா சொல்கிற? நம்ப முடியாதவளாக கேட்டாள் அம்மா. என் சாய்ஸ் 2வது தாம்மா. டே என்னடா ராஜா, நிஜமாக தான் சொல்கிறியா? அவன் சொற்களை ஜீர்ணிக்க முடியாமல் அம்மா விரித்தாள். அண்ணா என்று வெகு நேரம் கழித்து நிகழ்காலம் புரிந்தவனாக நான் பதறினேன். அண்ணா என்னை பார்த்து சிரித்துவிட்டு அந்த சிரிப்பு மாறாத முகத்துடனே அம்மாவை பார்த்து ஆமாம்மா என்றான். ஐயோ ராஜா, திடீர்னு புரிஞ்சுக்க முடியாதானே. எப்புட்றா? அவள் லட்சணமும் திமிரடியான செயல்களும் செல்வ செருக்கும். இங்கே காரை பெய்ந்த வீடும் குந்தல் உடைகளும்
கலநீர் காஃபியுமான சூழ்நிலையில் புறக்கண்களுக்கு அழகு தோற்றம் தரும் ஒரு பெண். அங்கே அவலட்சணை என்ற முத்திரையோடு லக்ஷ்மியே கட்டியான கோடீஸ்வரி 2 பேருமே என் முகத்தை பார்த்து நிற்கிறார்கள். தேர்ந்தெடுக்க சலுகை எனக்கு ஒன்று. உரிமையாக போகிறவள் எனக்கல்லவா? இப்போது நான் நிதானமாக நினைத்து பார்க்கிறேன். வெறும் அழகை தேடினால் மட்டும் அதிர்ஷ்டம் வருமா? அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் எனக்கு தரப்போகிறவளுக்கு அழகு இல்லை என்றால் என்ன? அந்த செல்வாக்கில் வளர்ந்தவளுக்கு திமிரும் மதர்ப்பம் இருந்தால்தான் என்ன? அண்ணாவின் நிதான மொழிகள் எங்கள் செவிப்பறையில் இடி முழக்கமாக ஓலமிடுகிறது. ரசனைகளை குப்பை தொட்டியில் போடு. வெறும் ரசனைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை. அது மனமயக்கம். அதிலிருந்து நான் விடுபடவே விரும்புகிறேன். நான் விக்கித்து நிற்கிறேன். செல்வமும் சீர சிறப்பு கொண்ட விஸ்வநாதன் வீட்டு மாப்பிள்ளையாகிய ராஜா அந்த மாளிகை வாசத்தின் சுகசுசுகளில் 2 கலந்து கொண்டு கொஞ்சம் மாதங்கள் ஓடிவிட்டன. ராஜாவை பார்த்து நாளாகிவிட்டது. எப்போது ஃபோன் பண்ணினாலும் ராஜா இல்லை என்ற பாட்டுதான். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ராஜாவிடம் என் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலை அவனை பார்க்க சென்றேன். முகப்பில் அண்ணாவின் காரை டிரைவர் பளபளவென்று துடைத்து கொண்டிருந்தான். ராஜா பரபரப்பாக வந்தான். டிரைவாஷின் மடிப்பு கலையாத உடைகள் மேனையில் டால் அடித்தன. வாங்க. மரியாதைக்கு என்று புரியும் குரலோடு சொல்கிறாள் அண்ணி. பெண்கள்னா கொஞ்சம் அழகாய் இருக்கணுங்கிற ராஜாவின் முந்தைய சொற்கள் என் மனதில் இரக்கத்தை சுரக்க வைக்கின்றன. அவன் ரசனைகள் செல்லுபடியாகாத இடத்தில் அவர்களது ரசனை பொருளாக அல்லவா அவன் இருந்தான். அவர்கள் மாளிகைக்கு அணிகலனான மாப்பிளை அல்லவா? அவன் சிரிப்பும் கம்பீரமும் சுறுசுறுப்பும் அங்கு உயிரோட்டமுள்ள குரோட்டன் செடிகளைப் போல் அலைப்பாந்து அனைவரும் மகிழ்ச்சியில் வாழ்த்தி கொண்டிருந்தன. விஸ்வநாதன் எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். ராஜாவுக்கு 2 பங்களாக்கள், 2 கார்கள், பல ஷேர்கள் எல்லாம் வாங்கி தந்திருப்பார். அண்ணா நல்லவன். கிடைக்காத வாழ்க்கை கிடைத்ததனால் ஏற்காத ரசனையும் ஏற்க பழகி கொண்டான். நான் வரட்டுமா சேகர் என்று பறந்த ராஜா காரை அலட்சியமாக கிளப்பினான். மறந்துட்டேனே சேகர், வருகிறாயா? ட்ராப் பண்ணுறேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு போகட்டுமே. அன்னையின் குரலில் உரிமை பாவம் துணிப்பது தெரிந்தது. பலகார வகைகள் ஒரு ஆள் எடுத்து வந்தான். என் அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து வரை அண்ணி பரிமாறினாள். அந்த பெண்ணோட உங்கள் அண்ணாவுக்கு எத்தனை நாட்களாய் தொடர்பு? எனக்கு தூக்கி வாரி போட்டது அதுதான். என்னை பெண் பார்க்க வருவதற்கு முன் ஓர் அழகான பெண்ணை போய் பார்த்து வந்தீங்களாமே, அவளை பற்றி தான் கேட்குறேன். அன்னைக்கு அவளை முன்பின் தெரியாதே. என் சொற்களை இடைவெட்டினாள் அண்ணி. இப்போது முன்பின் மட்டுமல்ல, முழுக்கவே தெரியும். நான் அதிர்வில் மௌனியானேன். என்னை கேட்டவரை நான் தேடியிருக்கணும். என் பேராசை என் வாழ்க்கையை 2ஆம் பட்சமாக்கிவிட்டது. ஆமாம், முன்னுரிமை அவளுடையது. என்ன சொல்கிறீங்க அண்ணி? புரியவில்லையா சேகர்? தம் அழகை வைத்து என் செல்வத்தை வென்ற பின் செல்வத்தை வைத்து தமக்குரிய அழகிய பெண்ணை ஏற்றுக்கொண்டார். இதற்கு மேல் கேட்க வேண்டாம். அண்ணி தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜாவா இப்படி செல்வ மயக்கத்தில் விழுந்து விட்டான் என்ற அதிர்ச்சியை விட எத்தனை பெரிய அடி! மணந்தவளை விற்று மற்றவளை சீ! ராஜாவும் இப்படியா? அவன் ரசனைகளுக்கு இப்படி ஒரு வாய்க்காலா? இப்படி ஒரு நயவஞ்சக நாடகமா? நான் உறைந்து போனேன்.